ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இந்த ரைட். ஸோ இப்போ வந்து ஸ்டேட்லெஸ் விஜெட் அண்ட் ஸ்டேட்ஃபுல் விஜெட் சொல்லிட்டு ரெண்டு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் கிரியேட் ஆகுது. ஓகே, அது எங்கே இருக்குன்னா அது ஒரு இது வருங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்டேட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஸ்க்ரீன் நீங்கள் பண்ணலாம். அப்போ உங்களுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த மெத்தட் அது வந்து ஒரு ஒரு கான்டெக்ட்ல போட்டு இது வந்து இதான் அதனுடைய மெத்தட். நீங்கள் கிரியேட் பண்ணுற மெத்தட். இந்த கண்டென்ட்டை விட்டுருங்க, இது என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ணுறீங்க, அது எய்தர் ஸ்டேட்டாக இருக்கலாம், ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கலாம், சாரி, ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ஸ்டேட்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பில்டு மெத்தட் கிரியேட் பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, இந்த கேப்பில் என்ன எழுத போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய லாஜிக். ஓகேங்களா? அப்போ இப்போ அதைப்படி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டில் ஒரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்டிஜர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு மெத்தட், ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் எழுதியிருக்காங்க, இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னு சொல்லிட்டு. அப்புறம் வேல்யூ என்னன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய டிவைஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ளட்டர் எமுலேட்டர் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இதான் என்னோட டிவைஸு. சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார், ஜெனிக்கு வந்து வாய்ஸ் கேட்கலையா சார்? உங்களுக்கு அவங்கள மெசேஜ் ரீஜாயின் பண்ண போட்டிருக்காங்க. சொல்லுங்க. ரீஜாயின் பண்ண சொல்லுவா சார்? ஆமா, இப்போ உங்களுக்கு கேக்குது இல்லை? நான் பேசுறது கேக்குது இல்லை? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சார், அவங்களுக்கு வந்து கேட்கலையா அப்ப சார்? அவங்களுக்கு கேட்கலன்னா அவங்க ரீஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ண சொல்லுங்க. எக்ஸிட் ஆயிட்டு திரும்பி ஓகே ஜாயின். சார். ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இது ஓகே, அவங்க வந்துட்டோம். சார் இப்போ கேக்குதா சார்? புரியலங்க. இப்போ கேக்குதா சார் வாய்ஸ் உங்களுக்கு? ஓகே, அன்மியூட் பண்ணிட்டு பேச சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா ஜெனி இருக்குங்களா? சார் எல்லாருமே இந்த டின்னருக்கு இருக்கிறதால ரொம்ப சவுண்டா இருக்கு சார், அதான் சார் அன்மியூட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே ஓகே. நீங்க டின்னர் முடிச்சுட்டு வரீங்களா இல்லைன்னா இப்போ? இல்ல சார், ஓகே பரவாயில்ல சார், நீங்க பரவாயில்ல, கண்டினியூ ஓகே, நோ பண்ணுங்க. ப்ராப்ளம். ரைட். ஸோ நான் குயிக்காக இந்த விஷயத்தை ரன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு முடிச்சிடுறேன் இதை. மேபி ஓகே சார். இந்த இந்த ஒரு இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த யூஐ எப்படி ஒர்க் ஆகுது இப்போ நான் இது சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல். ஓகேங்களா? இப்போ நான் இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூல் இருக்கும். ஓகே, ரன் அண்ட் டீபக்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் லான்ச் ஜேசன் ஃபைல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே வெயிட் பண்ணுங்க. இந்த இது ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு ஜேசன் ஃபைல் வந்துச்சு. இதில் வந்து நிறைய இருக்கு, இதெல்லாம் வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு டார்ட் அண்ட் ஃப்ளட்டர். இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இதுவும் இருக்குது. இது இப்போதைக்கு நமக்கு வேணாம், அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மோடு. நீங்கள் அந்த டாட் அண்ட் ஃப்ளட்டர்னு இருக்கு இல்லையா, இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், ஒன்றுத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன். நம்ம வந்து இந்த பேசிக்காக இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி இப்போ நம்ம ரன் ஸ்டார்ட் F5 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து கிரியேட் ஆகுது. நீங்கள் வந்து அதை நீங்கள் இந்த இதில் மானிட்டர் பண்ணிக்கலாம். உங்களோட டீபக் கன்சோல் மொத்தம் இதில் 3 இருக்கும். ப்ராப்ளம்ஸ், அவுட்புட், டீபக் அண்ட் டெர்மினல். டெர்மினல்ன்றது என்னென்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது, நீங்கள் கோடு கொடுக்கறது, ஏதாவது கமாண்ட் ரன் பண்ணணும் இல்லை ஏதாவது ஆட் பண்ணணும், அது எல்லாமே வந்து உங்களோட டெர்மினலில் மேனேஜ் பண்ணுவீங்க. டீபக்ன்றது என்னென்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த டைமில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் உங்கள் அப்ளிகேஷனில் பேக்ரவுண்டில் நடந்துட்டு இருக்குதுன்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுடைய டீபக் கன்சோலில் தெரியும்.
உதாரணத்துக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் ஒரு பிரிண்ட்னு ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்க ஒரு வேரியபிள் என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு அதை எங்கே பார்க்கலாம்னா உங்களுடைய டீபக் கன்சோலில் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இந்த அவுட்புட்ன்றது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ரன் பண்ணும்போது வர்றது ப்ளஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்ன்றது என்னென்னா இங்கே ஏதாவது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் இல்லை இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து காமிக்கும். மேபி மோஸ்ட்லி இது வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட்டு ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக எல்லா செட்டிங்ஸும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு ரன் ஆல்வேஸ் டேக் டைம். இதில் முக்கியமாக இன்னொன்று இருக்குது, இந்த கிரேடில் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது என்னென்னா இதுதான் உங்களுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது. ஓகேங்களா? அது வந்து அந்த ஜாவா வெர்ஷன் அப்புறம் உங்களுடைய ஃப்ளட்டர் கோடு எல்லாத்தையும் உங்களுடைய ஃப்ளட்டர் கோடை ஆண்ட்ராய்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். டாட் கூட ஆண்ட்ராய்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க். அதுக்கு மேலே அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பில்டு பண்ணி ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேடில்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் மெயின். அதுக்குன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரேடில் வந்து இதுதான் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வெர்ஷன் பேர் வச்சுருப்பாங்க, ஆண்ட்ராய்டு 11, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா அந்த ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு கிரேடில் அப்ளிகேஷன் வந்து இருக்கும். இப்போ என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் செட்டப்பில் மேபி எங்கேயோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்கிறதுனால எனக்கு இது வருது. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷனும் பண்ணுது பேக்ரவுண்டில். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். கண்டிப்பாக ரன் ஆகும். ஓகே, இது ரன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், ரன் ஆகட்டும். ஓகே, நான் இதில் சில விட்ஜெட்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் இருக்குது, இந்த பேசிக்கான விட்ஜெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேஃபோல்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேஃபோல்டுன்றது தான் உங்கள் அந்த ஸ்க்ரீன். நீங்கள் இந்த ஒரே ஒரு விட்ஜெட்டை கிரியேட் பண்ணி ஆப் பார் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேங்களா? இதுக்குள்ளார தான் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொரு ஸ்க்ரீன் நீங்கள் பண்ணும்போதும் ஸ்கேஃபோல்டு வைக்கணும். அதே போல் என்னுடைய எல்லா இதுக்கும் காமனாக ஒரே ஒரு ஸ்கேஃபோல்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அது ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லா ஸ்க்ரீனுக்கும் வந்து ஒரு ஸ்கேஃபோல்டு வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆப் பார், நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருப்பேன், நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து என்னென்னா ஆப் பார். இதில் தான் நீங்கள் வந்து அந்த இது கொடுப்பீங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்ப்போம், என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன் ரன் ஆனோடனே இங்கே இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது இங்கே ரிஃப்ளெக்ஷன் வரும், அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது டீட்டெயில் புரியும். ஓகே, கண்டிப்பாக இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ரைட். ஸோ நான் இப்போ இதில் வந்துட்டு சில விட்ஜெட்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் காமனாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விட்ஜெட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும்னா, டெக்ஸ்ட் விட்ஜெட், ஒரு டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான விட்ஜெட். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதை அச்சோவர் பண்ணாலே உங்களுக்கு இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு தெரியும். இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் அந்த இது சொன்னேன், இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், அப்புறம் இதிலே வந்து மேக்ஸிமம் லென்த் equal to 30, name equal to some ABCD, இந்த மாதிரி ரீட் ஒன்லி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ணி அந்த விட்ஜெட்டில் இத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்,
ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார இதை அந்த டெக்ஸ்ட்டில் என்னென்னலாம் ஸ்டைலிங் பண்ணணும். உதாரணத்துக்கு அதனுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அல்லது உங்களுடைய லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் வந்து இது எத்தனை லைன்ஸ் டிஸ்ப்ளே பண்ணலாம், இது எல்லாமே இதுக்குள்ளார கொடுத்துருக்காங்க. கலரு ஆட் பண்ணுறது, ஓகேங்களா, டெக்ஸ்ட் கலர் பிளாக் கலர் வைக்கலாம், க்ரீன் கலர், அந்த மாதிரியான இருக்குன்னா இதுக்கு வந்து என்ன விட்ஜெட் யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்ட்ன்ற விட்ஜெட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த விட்ஜெட் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ரெகுலராக நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். வேறெவர் நம்ம டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணோன்னா இதை இது பண்ணுவோம். அடுத்தது இந்த சென்டர் காலம். இந்த காலம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் நான் இங்கே உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருப்பேன். லே அவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. இந்த லே அவுட்ன்றது என்னன்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீன் டிசைன் பண்ணுறீங்க இல்லையா, ஓகே, நம்ம அப்ளிகேஷன் இப்போ லான்ச் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதுவே ஒரு பேஜ்னு வைங்களேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, இதை வந்து அப்படியே ஒரு அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இது காலம், ரைட்டுங்களா, இது ரோ. அப்போ இங்கே பார்க்குறீங்க, அப்போ ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த காலமில் டைட்டில் 1, டைட்டில் 2, டைட்டில் 3, டெக்ஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஹெட்டர், அதுக்கப்புறம் ஒரு செக் பாக்ஸ்னு ஒரு இமேஜ் அல்லது ஒரு ஐக்கான்னு, அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் ஐக்கான், ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் ஐக்கான், ஒரு டெக்ஸ்ட், அந்த மாதிரி இது எல்லாமே. இப்போ நீங்கள் இந்த இந்த பேஜ் அப்படியே ஒரு ஸ்க்ரீனாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த காலம்குள்ளார இதை வந்து ஒரு ரோவாக போடணும், ஓகேங்களா. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் இங்கே உதாரணத்துக்கு இப்போ இதை பாருங்கள். ஓகே, இப்போ இது பாருங்கள், இதுதான் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் வச்சுங்க. ஓகே, இதான் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் வச்சுங்க. இதில் இது இப்போ நீங்கள் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு காலமாக இருக்கும், ஓகேங்களா. இது ஒரு காலம். இதுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு இமேஜ் கொடுக்கணும். என்னது, இப்போ இந்த இது பாருங்கள், இந்த டே 1 அப்படின்னு கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு இமேஜ் வரப்போகுது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அழகாக இந்த இடத்துல இது 1, 2, ஓகேங்களா. இது எல்லாம் சேர்ந்தது ஒரு காலம், சாரி ஒரு ரோ. ஓகேங்களா. இப்போ பாருங்க, அது பின்னாடி போயிடுச்சு. இப்போ இதுதான் இல்லைங்களா. இப்போ இதை அப்படியே நீங்கள் ரிப்ளிகேட் பண்ணலாம். இதே இதுதான் அடுத்து இங்கே வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இந்த ஒரு போர்ஷன் கணக்கு பண்ணிங்க. உதாரணத்துக்கு சாரி, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். அப்போ நீங்கள் இதை டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், உங்களுடைய விட்ஜெட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு காலம், ஓகேவா. இது ஒரு காலம் விட்ஜெட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளார நிறைய இருக்கும். அப்போ இது எல்லாம் சேர்ந்தது ஒரு ரோ, அடுத்து 2வது ரோ, அடுத்து 3வது ரோ, அப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு ரோவும் ஒரு ஒரு காலமும் நீங்கள் இது பண்ணலாம். இதை தான் சிம்பிளிஃபை பண்ணி லிஸ்ட் வியூன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து இந்த இது ஒரே மாதிரி தான் வரப்போகுதுன்னா நீங்கள் லிஸ்ட் வியூ போட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் ஜஸ்ட் லூப் மட்டும் பண்ணிவிட்டா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதான் அந்த லிஸ்ட் வியூ. இது அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு ஐடியா கான்செப்டுவலுக்காக நான் இந்த இது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வந்துருச்சு, ரன் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ பாருங்க, என்னுடைய ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன், ஓகேவா. ஓகே, இப்போ என்னோட கோடு பாருங்க, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் டெமோன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இதில் எங்கேயுமே நீங்கள் ஃப்ளட்டர் டெமோன்னு பார்க்க முடியல. ஓகேவா. ஏன்னா இதுதான் வந்து அந்த டைட்டில். இது எங்கே இருக்கும்னா பின்னாடி உங்களுடைய அப்ளிகேஷனோட இதில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ்னு இருக்குது. அப்போ இதுதான் அந்த இது, ரைட்டுங்களா. இப்போ நம்ம போகிறோம் இன்டர்ன் ஃப்ளட்டர் ஆப். இப்போ நான் போயிட்டு சேவ் பண்ணுறேன். எனக்கு சேஞ்சஸ் வந்து ரீலோட் ஆகுது. ஓகேங்களா. ரீலோட் ஆன உடனே எனக்கு வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா. இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. சரி, இது எங்கே இருக்குது? ஓகேங்களா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஹோம் பேஜில் இங்கே போனீங்கன்னா டைட்டில்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த டைட்டிலை இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே? இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப் பார். ஓகேங்களா. இந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஆப் பார்ன்ற இடத்துல ஒரு டைட்டிலில் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டன்ட் நீங்கள் இது கொடுக்காம நீங்கள் வந்து உங்களுடைய ஓனாக நீங்களே ஒரு இது கொடுக்கணும்னா டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேஞ்சஸ் வந்து இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து நான் இந்த இடத்துல நான் வைக்கணும், எனக்கு இந்த இடத்துல அந்த இமேஜ் வரணும் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணுவேன், இதை போயிட்டு ஒரு காலம் விஜெட்டாக இதை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒரு எல்லோ எல்லோ இது வருது இல்லைங்களா. இதை கிளிக் பண்ணி ரேப் வித்து காலம் அல்லது ரோ ரோன்னு இருக்கா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். நான் உதாரணத்துக்கு ரோ கொடுக்குறேன். ஓகேங்களா. இங்கே ரோவில் இந்த இது கொடுத்துட்டேன். அப்போ நான் 2 கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு விஜெட் கொடுக்குறேன். இப்போ இந்த ரோ வந்து இங்கே 2 வரும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் 1 மட்டும் பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு இதை நான் எடுத்துட்டு ஐக்கன் டாட் ஐக்கன்ஸ் போட்டுனா இப்போ இதுக்குள்ளார இது வந்து ஒரு விஜெட். ஓகேங்களா. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஐக்கன்ஸுக்குள்ளார ஐக்கன் டேட்டா ஏதோ ஒரு ஐக்கனோட நேம் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஐக்கன்ஸ் டாட் கொடுத்தேன்னா டாட் ஸ்டார். ஓகேங்களா. இப்படி வந்து ஒரு சாரி, இப்போ இது வந்துடும். இப்போ பாருங்க, ஐக்கன் சொல்லிட்டு ஒரு விஜெட் இருக்கு. ஓகேங்களா. இதுக்குள்ளார என்னன்னா ஐக்கன் டேட்டா. ஐக்கன்றது என்னன்னா இந்த மாதிரி இது ஸ்டார்னு ஒன்று இருக்கு இல்லையா. இங்கே பாருங்க, ஒரு ஸ்டார் ஒன்று வந்துருச்சு. இதுவே இங்கே போயிட்டு யூசர், இப்போ நீங்கள் இந்த டாட் வச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய காமிக்கும். இங்கே பாருங்க, யூசர் இந்த மாதிரி நிறைய காமிக்கும். நான் யூசர்னு போடுறேன். யூசர் இங்கே பாருங்க, வெரிஃபைடு யூசர். ஓகேவா. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இதை பார்க்குறேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும்.
ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, இந்த ஐக்கான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிடுச்சு. அப்போ நான் என்னன்னா பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டேன். இதுவே நான் இப்போ எனக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று வேணும் அப்படின்னா ஸ்பேசர் அப்படின்னு சொல்லி போட்டு வித் சைஸ்ட் பாக்ஸ் போட்டு வித் ஒரு 10 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சைஸ்டு பாக்ஸ்ன்றது ஒரு விட்ஜெட்டு. அது எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக. உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன், இங்கே பாருங்கள் தள்ளி வந்துருச்சு. இப்போ இதுவே நான் வந்து ஒரு 50ன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இன்னும் தள்ளி வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ உங்களுடைய இதை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னலாம் வேணும். உதாரணத்துக்கு எனக்கு இதுவே வேண்டாம், இல்லை சார் எனக்கு நான் இதை யூஸ் பண்ணவே போகிறதில்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னா அழகாக இந்த ஆப் பார்னு ஒன்று இருக்கு இல்லையா, தூக்கிட்டு நல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுடைய இந்த ஸ்க்ரீன் வந்து காணாமல் போயிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆப் பார் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். இதுக்குள்ளார நிறைய இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்தும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி கலர் மாற்றுறது, இங்கே கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நான் வந்துட்டு இதில் வந்து ப்ரைமரி கலர்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வேற ஒரு கலர் மாறும். மேபி ப்ரைமரின்றது இங்கே என்னவா இருக்குது, வெள்ளை கலராக வந்துச்சு. வெள்ளை கலர் வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு செகண்டரி. ஓகேங்களா? செகண்டரியும் ஒயிட் கலர் தான். ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கலர் வேணுன்னா டேரெக்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஓகே பழையபடியே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஏதாவது கலர் வேணுன்னா நீங்கள் அதை மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். இந்த தீம் ஆஃப் கான்டெக்ட்ஸில் கலர் ஸ்கீமில் போய் மாற்றலாம், இல்லது நீங்கள் டேரெக்டாக ஒரு கோடை வந்து நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட். ஓகேங்களா? இதுக்கு கீழே இங்கே என்ன இருக்குது அதை பார்க்குறீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலம் விஜெட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு காலம் எப்படி கிரியேட் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த பட்டன் பாருங்கள், இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சொல்லிட்டு ஒரு பட்டன், அதுவுமே ஒரு விஜெட் தான். அப்போ ஒரு பட்டன் ஒரு பட்டன் எடுத்துட்டா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், ஒரு பேர் இருக்கணும், அப்புறம் அது ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஈவெண்ட் வேணும், அப்புறம் அந்த இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன டெக்ஸ்ட்டோ என்ன இதுவோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ நான் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல வேல்யூ கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டுங்களா? இதை கிளிக் பண்ணோடனே இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர்ன்ற ஃபங்க்ஷனுக்கு வருது. வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் செட் பண்ணுறோம். ஏன்னா இந்த இந்த வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு முறையும் ஸ்டேட் மாறிட்டே இருக்குது. என்னது 2ன்னு இருக்க ஸ்டேட்டு இதை கிளிக் பண்ணால் 3ன்னு மாறிடுது. ஓகேங்களா? இந்த இந்த டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது, அதுதான் வந்து இந்த ஸ்டேட் அப்படின்ற வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆக்டிவிட்டியை குறிக்குது. உதாரணத்துக்கு இந்த இந்த காலம் விட்ஜெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, மேலேருந்து கீழே வந்து சென்டர் ஆயிடுச்சு. இப்போ இதுவே நான் வந்து மாற்றணும், டாட் ஈவன்லி ஸ்பேஸ் அல்லது ஸ்டார்ட். உதாரணத்துக்கு ஸ்டார்ட் நான் கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணேன்னா பாருங்கள் மேலே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு எப்படி வேணும், உதாரணத்துக்கு எனக்கு நான் வந்து ஈவன்லி அலைன்டு அப்படின்னா எனக்கு மேலேயும் கீழேயும் ஒன்று மேலே இருக்கும் ஒன்று கீழே இருக்கும். கரெக்டாக அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கும். மேலேருந்து கீழே இவ்வளோ தூரம், கீழே வந்து இதில் இப்படி வந்துருச்சு. அப்போ இதில் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ், டைரக்ஷன், டெக்ஸ்ட்டு, ஸ்பேஸிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்.
இது வந்து விட்ஜெட்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கடல். நீங்கள் எங்கே போய் தேடினாலும் இதை தான் ஒரு விட்ஜெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இதில் சென்டர் இப்போ நான் சென்டர் கொடுத்தேன்னா இன்னும் பழையபடி அந்த இதுவே வந்துடும். ரைட். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற இந்த அப்ளிகேஷன் நம்ம இதில் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து கிரியேட் பண்ணணும். நான் இந்த பட்டனை